மாதிரி ஏகப்பட்ட விதத்தில் வட்டி இருக்குது. இப்போ வண்டி வாங்குறாங்க, வண்டி இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்குறாங்கல்ல, பைக் எடுக்கிறான்ல, கார் எடுக்கிறான்ல, அதுக்கு லோன் இருக்குது. அப்புறம் ஹவுசிங்கு, வீடு கட்டணும், அதுக்கு லோன் இருக்குது. கல்யாணத்துக்கு லோன் இருக்குது. இப்போ டூருக்கெல்லாம் லோன் இருக்குது. ஜாலியாக டூர் போகணும், அமெரிக்கா டூர் போகணும், 1,00,000 ரூபா, அதுக்கு இப்போ பேங்க் லோன் தருது. டூரிங் லோனு அதெல்லாம் வந்துருச்சு. அப்போது இப்போ லோனு விடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இது டோட்டலாக அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, சும்மா ஒரு ஆள் இருப்பான், வட்டி கொடுக்குறவன்ட்டு ஒருத்தன் இருப்பான், அவன் தான் வந்து வட்டிக்கு மெயினாக விட்டுட்ருப்பாங்க. அப்போ அந்த மாதிரியான இது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த வட்டி விடுற அந்த ஆட்கள் பரவலாயிட்டாங்க. பல இடங்கள்ல அவங்க பிரிஞ்சிருக்காங்க. நிறைய ஆட்களை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். அதோடைய பாதிப்பு என்ன, உண்மையான பாதிப்பு நம்மளால் உணரவே முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஆயிடுச்சு. ஆனால் மிக கொடூரமான பாதிப்பு அது அவங்க சமுதாயத்தில் அது ஏற்படுத்துது. அப்போ அவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறான். அந்த வட்டி வாங்குகிற அந்த மைண்ட் செட்டு, அந்த நலம் இருக்கக்கூடியவர்கள் எப்படி கயாமத் நாளில் எந்திரிப்பாங்க அப்படின்னா, ஷைத்தான், அதாவது ஷைத்தான் தீண்டியவனை போல் அப்படின்ட்டு.